வாங்க, இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நம்மள பலருக்கு வாழ்க்கையில சில சமயங்கள்ல இப்படி தோணும். நல்ல வேலை, குடும்பம், நண்பர்கள்னு எல்லாம் இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு ஒரு வெறுமை. ஓஷோ இத ரொம்ப அழகா ஒரு கவிதை மாதிரி சொல்றார். சோகமான கவிதைகள், அர்த்தமற்ற பாடல்கள், போலித்தனமான சிரிப்புகள், இந்த வாழ்க்கையை எப்போதுதான் உண்மையா வாழ்வது? இந்த கேள்வி உங்களுக்குள்ள எப்பவாவது எழுந்திருக்கா? கண்டிப்பா. இந்த கேள்விதான் ஓஷோவின் தம்மபதம் குறித்த 65வது சொற்பொழிவோட உயிர்நாடி. நாம ஏன் திருப்தி இல்லாம இருக்கோம், உண்மையான மனநிறைவுனா என்ன, அதை அடையறதுக்கு என்ன வழி, இது பத்தி தான் அந்த முழு சொற்பொழிவலையும் அவர் அலசுறார். இன்னைக்கு நாம அந்த அலசல்ல இருந்து சில முக்கியமான முத்துக்களை எடுக்க போறோம். ஓ, கேட்கவே ஆர்வமா இருக்கு. இந்த உரையாடல்ல புத்தர் சொன்ன 2 சூத்திரங்களையும் அத நமக்கு புரிய வைக்க ஓஷோ பயன்படுத்தின 2 அட்டகாசமான கதைகளையும் நாம ஆழமா பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். நாம தியாகம்னு நினைக்கிற விஷயம் வெறும் அகங்காரத்தோட வெளிப்பாடா? பக்திங்கிறது பயத்தோட இன்னொரு முகமா? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சரி, கதைக்கு வருவோம். தஹரன் என்ற ஒரு புத்த துறவியோட கதை. தன் துறவரத்தை பத்தி ரொம்ப பெருமைப்பட்ட ஒரு ஆள். ஆசையோட தாகம், துறவரத்தோட மாயைன்னு இந்த பகுதிக்கு தலைப்பு வைக்கலாம். சரியான தலைப்பு. கதையோட பின்னணி இதுதான். தஹரனோட அப்பா சாகர தருவாயில இருக்கார். ஆனா துறவியான தன் மகனை பார்க்க முடியலையேங்கிற ஏக்கத்தோட இறந்து போறார். இறக்கிறதுக்கு முன்னாடி தன் சின்ன மகன் கிட்ட 100 தங்க நாணயங்களை கொடுத்து, உன் அண்ணன் தஹரன் வந்தா இது என் பரிசுன்னு சொல்லிக் கொடுன்னு சொல்றார். சில நாள் கழிச்சு தஹரன் ஊருக்கு வர்றான். தம்பி அப்பா இறந்த விஷயத்த சொல்லி அந்த 100 தங்க நாணயங்களையும் கொடுக்கறான். ஆனா தஹரன் என்ன பண்றான்? சி, இது வெறும் மண் அப்படின்னு சொல்லி அந்த நாணயங்களை ரொம்ப அலட்சியமா தூக்கி எறிஞ்சிடுறான். அதோட நிக்காம மத்த துறவிகள் கிட்ட போய், பாத்தீங்களா, 100 தங்க நாணயங்களை ஒரு துரும்பு மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டேன்னு பெருமையா சொல்லிக்கிறான். ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு சந்தேகம். 100 தங்க நாணயத்தை வேண்டான்னு தூக்கி எறியறது பெரிய விஷயம் இல்லையா? பாக்குறவங்களுக்கு அது மிகப்பெரிய தியாகமா தெரியுமே. அதை ஏன் ஓஷோ தப்புன்னு சொல்றார்? இது அகங்காரம்னு எப்படி சொல்றார்? நல்ல கேள்வி. இங்கதான் இந்த சூக்ஷ்மமே இருக்கு. ஓஷோ என்ன சொல்றாருன்னா, தஹரன் அந்த நாணயங்களை அமைதியா ஒரு பொருட்டாவே மதிக்காம ஒதுக்கி வச்சிருந்தா அது உண்மையான துறவு. ஆனா அவ அத வெறுப்போட, ஒரு நாடகத்தன்மையோட தூக்கி எரிஞ்சிட்டு மத்தவங்க கிட்ட போய் தம்பட்டம் அடிச்சதுலதான் அவனோட அகங்காரம் தெரியுது. செயல் முக்கியம் இல்ல, செயலுக்கு பின்னால இருக்கிற மனநிலை தான் முக்கியம். சரியா சொன்னீங்க. ஓஷோவோட வார்த்தைகளிலேயே சொல்லணும்னா, போகி அதாவது அனுபவிக்கிறவன் பணத்தை பற்றி கொள்கிறான், தியாகி அதாவது துறக்கிறவன் பணத்தை விட்டு ஓடுகிறான். ஆனா 2 பேரோட மனசுலயும் பணத்துக்கு மதிப்பு இருக்கு. கரெக்ட். ஒருத்தனுக்கு அது வேணும், இன்னொருத்தனுக்கு அது வேண்டாம். ஆனா 2 பேரோட கவனமும் பணத்து மேலதான் இருக்கு. ஆமா, உண்மையான துறவிக்கு அது ஒரு பொருட்டாவே இருக்காது. அப்ப தஹரனுக்கு என்னாச்சு? பெருமையா பேசி திரிஞ்சவன் சில நாள்லே சோகமாயிடுறான். ராத்திரியில தூங்குனா அந்த தங்க நாணயங்கள் கனவுல வருது. ச்சே, துறவரத்துல என்ன இருக்கு? அந்த நாணயங்களை வச்சுக்கிட்டு நிம்மதியா வாழ்ந்திருக்கலாமே நம்ம மனசு அலைப்பாய ஆரம்பிக்குது. கடைசியில துறவரத்தே விட்டுடலான்னு முடிவு பண்றான். இந்த விஷயம் புத்தர் காதுக்கு போகுது. அவர் தஹரனை கூப்பிட்டு சொல்றார், முட்டாளே, இந்த 100 தங்க நாணயத்தால உன் ஆசை அடங்கிடும்னு நினைச்சியா? ஆசைங்கிறது தணிக்க முடியாத தாகம். வானத்திலிருந்து தங்க மழையே பேஞ்சாலும் அது தீராது. இந்த 100 நாணயம் எரியிற நெருப்புல நெய் ஊத்துற மாதிரி உன் ஆசைய இன்னும் அதிகமாக்கும். அப்படியா? ஆசைய நிறைவேத்துறதுல விடுதலை இல்ல, அதோட தன்மைய புரிஞ்சுக்கிறதுல தான் விடுதலை இருக்குன்னு புத்தர் விளக்குறார். சரியா சொன்னீங்க. அப்போ ஆசைய அடக்கறேன்னு சொல்லி அகங்காரத்துல விழறது ஒரு பெரிய வலைன்னு புரியுது. இது ஒரு எக்ஸ்ட்ரீம். ஆனா மனுஷங்களை இயக்குற இன்னொரு பெரிய சக்தி பயம் இல்லையா? அந்த பயத்திலிருந்து வர்ற பக்தி பத்தி ஓஷோ என்ன சொல்றார்? அதுவும் ஒரு வலையா? சரியா, அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டீங்க. பயத்திலிருந்து பிறக்கிற பக்தி. இந்த கேள்விக்கு ஓஷோ அக்னிதத்தன் என்ற ஒரு பிராமண பண்டிதர் கதையை வச்சு பதில் சொல்றார். அவர் ஒரு பெரிய புரோகிதர். ஆயிரக்கணக்கான சீடர்கள் அவருக்கு இருந்தாங்க. அவரோட போதனை என்னன்னா, வாழ்க்கையில பயம் அதிகம். அதனால நீங்க மலைகள், ஆறுகள், மரங்கள், சிலைகள்னு எதையாவது சரணடைஞ்சாதான் தப்பிக்க முடியும்னு. ஓ, அப்போ புத்தரோட முதன்மை சீடர்கள்ல ஒருத்தரான மௌத்கல்யாயனர் அக்னிதத்தனை சந்திக்க போறாரு. ஆனா பண்டிதருங்கிற கர்வத்துல இருந்த அக்னிதத்தன் மௌத்கல்யாயனரை ரொம்ப அவமானப்படுத்துறார். உட்கார இடம் கூட கொடுக்காம பேச மறுத்துடுறார். ஆமா,
இரவு தங்குறதுக்கு இடம் கேட்டப்போ கூட அக்னிதத்தன் மறுத்துடுறான். அப்போ மௌத்கல்யாணனர், பரவாயில்ல, அதோ அந்த மணல் திட்டுல நான் படுத்துக்கிறேன்னு சொல்றார். அந்த ஆசிரமத்துல இருந்த எல்லாருக்கும் தெரியும், அந்த மணல் திட்டுல ஒரு கொடிய நாகராஜன் இருக்கு, அங்க போனவங்க யாரும் உயிரோட திரும்பினதில்லைன்னு. அப்படியா? அப்போ அக்னிதத்தனும் அவன் சீடர்களும் நல்லது தொலைஞ்சானோ மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க. ஆமா. ஆனா அடுத்த நாள் காலையில ஒரு அற்புதம் நடக்குது. அக்னிதத்தனோட சீடர்கள் அங்க போய் பார்த்தா அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. மௌத்கல்யாயனர் ஆழ்ந்த தியானத்துல இருக்கார். அவரை கொல்ல வேண்டிய அந்த நாகராஜன் அவருக்கு வெயில் படாம இருக்க தன் படத்தால கொடை பிடிச்சு அவரை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. அடேங்கப்பா, இது ஆச்சரியமா இருக்கே. ஆமா, படிச்ச பண்டிதனுக்கு தெரியாத ஞானம் ஒரு பாம்புக்கு தெரிஞ்சிருக்குங்கிறது ஒரு ஆழமான குறியீடு. இது கதையா இருந்தாலும் கருத்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. நிச்சயமா. இத பார்த்த சீடர்கள் ஓடி வந்து மௌத்கல்யாயனர் கால்ல விழுறாங்க. கர்வம் கொண்ட அக்னிதத்தனுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சி. சரியான நேரத்துல புத்தர் அங்க வராரு. அவர் அக்னிதத்தனை பார்த்து சொல்றாரு, ஒரு விலங்கு ஞானத்தை அடையாளம் கண்டுக்குது, ஆனா சாஸ்திரங்களெல்லாம் கரைச்சு குடிச்ச ஒரு பண்டிதனால அடையாளம் காண முடியலன்னு. பயத்தின் காரணமாக நீங்க சரணடைகிற மலைகளோ மரங்களோ உண்மையான புகலிடம் இல்ல. உண்மையான புகலிடம் 3 தான்: விழித்தெழுந்த புத்தர், அவர் காட்டின பாதை, அதாவது தம்மம், அப்புறம் அந்த பாதையில பயணம் செய்யற சமூகம், அதாவது சங்கம். இதுதான் உண்மையான சரணாகதி. அப்போ ஓஷோ இந்த 2 கதைகள் மூலமா என்ன சொல்றாருன்னா, ஆசையோட போறதும் தப்பு, பயத்தோட போறதும் தப்பு. ஆமா, ரெண்டுமே சங்கிலிகள் தான். அப்போ எதுதான் சரியான பாதை, எது உண்மையான விடுதலைய கொடுக்கும்? அதற்கான பதில்தான் புத்தர் சொன்ன ஆரிய அஷ்டாங்க மார்க்கம். ஆரிய அஷ்டாங்க மார்க்கம். இந்த பேர் கேட்கவே கொஞ்சம் கனமா இருக்கே. அஷ்டானா 8ன்னு புரியுது, மார்க்கம்னா பாதை. சிம்பிளா சொன்னா இது ஒரு 8 படி திட்டம் மாதிரிங்களா? சரியா சொன்னீங்க. இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு மாதிரி தான். ஆனா இது ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு செய்யறதில்ல. இந்த 8 விஷயங்களையும் ஒரே நேரத்துல நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றது. ஒரு பறவைக்கு 2 இறக்கைகள் ஒரே நேரத்துல தேவைப்படுற மாதிரி இந்த 8 அங்கங்களும் சேர்ந்தது தான் முழுமையான பாதை. சரி, அப்போ அந்த 8 அங்கங்கள் என்னென்னன்னு கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாமா? முதல் படி என்ன? முதல் படி சரியான பார்வை, சம்யக் திருஷ்டி. அதாவது விஷயங்களை உள்ளது உள்ளபடியே எந்தவிதமான முன்முடிவுகளும் விருப்பு வெறுப்புகளும் இல்லாம பார்க்கறது. ஓ, இத புரிஞ்சுக்க நாம அக்னிதத்தன் கதைக்கு திரும்பி போனோம்னு நினைக்கிறேன். அவர் மௌத்கல்யாயனரை ஒரு ஞானியா பார்க்கல, வேதத்தை மறுக்கிறவருங்கிற ஒரு கண்ணாடிய போட்டுக்கிட்ட பார்த்தார். அந்த கண்ணாடி தான் அவரோட முன்முடிவு. சரியான பார்வைனா முதல்ல நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி கண்ணாடிகளை கழட்டி வைக்கிறது தான். அப்போதான் ஒரு மனிதர் மட்டுமல்ல, ஒரு பாம்பு கூட ஞானத்தை பாதுகாக்கிறத பார்க்க முடியும். சரிதானே? மிகச் சரியா இணைச்சிங்க. அதுதான் சரியான பார்வை. இரண்டாவது, சரியான சங்கல்பம், சம்யக் சங்கல்பா. இது அகங்காரத்துக்காக எடுக்கிற பிடிவாதம் இல்ல. நான் இதை செஞ்சு காட்டுறேன் பார் அப்படின்னு சபதம் எடுக்கிறது அகங்காரம். இது செய்யப்பட வேண்டியது, இது சரியானது, அதனால இதை நான் செய்யணும் அப்படின்னு மனசுல உறுதி எடுத்துக்கிறது தான் சரியான சங்கல்பம். இது நம்ம நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி எல்லாரும் ஜிம்முக்கு போறாங்க நானும் போறேன்னு ஆரம்பிக்கிறது அகங்காரம். ஆனா என் உடம்புக்கு இது நல்லது, நான் ஆரோக்கியமா இருக்கணும்னு உண்மையா ஒரு முடிவெடுக்கிறது சரியான சங்கல்பம். அருமை. அடுத்தது, மூன்றாவது, சரியான பேச்சு, சம்யக் வாணி. உள்ளொன்னு வச்சு புறமொன்று பேசாம இருக்கிறது. மனசுல ஒன்ன வச்சுக்கிட்டு வெளிப்பார்வைக்கு இனிமையா பேசுறது பாசாங்கு. ஓஷோ சொல்றார், இந்த பாசாங்கு உங்களை உங்ககிட்ட இருந்தே அந்நியப்படுத்திரோன்னு. உண்மை சில சமயம் கசக்கலாம், ஆனா அதுதான் உங்களை நீங்களா இருக்க வைக்கும். இல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆனா நீங்க சொல்றது சரிதான், அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உண்மையான முகத்தையே மறக்கடிச்சிடும். சரி, நாலாவது என்ன? நான்காவது, சரியான செயல், சம்யக் கர்மண்டா. மத்தவங்க செய்றாங்கங்கிறதுக்காக ஒரு செயலை செய்யாம உங்க இதயத்துக்கு சரியா படுறத செய்யறது. இப்போ இன்ஸ்டாகிராம்ல எல்லாரும் மாலத்தீவு போறாங்கன்னு நாமளும் இஎம்ஐ போட்டு போக கிளம்புறது சரியான செயல் இல்ல. நம்ம மனசுக்கு உண்மையிலே என்ன தேவை, எது அமைதியை கொடுக்கும்னு கேட்டு செய்யறது தான் சரியான செயல். சரியான உதாரணம். மத்தவங்களோட வாழ்க்கைய பார்த்து நம்ம வாழ்க்கைய தீர்மானிக்கிறது தஹரனோட ஆசை மாதிரி. நம்ம தேவைய உணர்ந்து செயல்படுறது தான் சரியான செயல். ஐந்தாவது, சரியான வாழ்க்கை முறை, சம்யக் ஆஜீவா. பிற உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்காத ஆக்கப்பூர்வமான ஒரு தொழிலைச் செஞ்சு வாழறது. ஓஷோ சொல்றார், ஒரு கசாப்பு கடைக்காரரா வாழ்றதுக்கும் ஒரு தோட்டக்காரரா வாழ்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. உங்க தொழில் உங்க மனசாட்சியை உறுத்தாம உங்க ஆன்மாவை அமைதிப்படுத்துற மாதிரி இருக்கணும்.
அப்போ இந்த பாட்காஸ்ட் பண்றது சரியான வாழ்க்கை முறை கணக்குல வருமா? நாம யாருக்கும் தீங்கு செய்யல, ஒரு நல்ல விஷயத்த தானே பேசுறோம். சரி, 6வது அங்கத்துக்கு போகலாம். 6வது சரியான முயற்சி, சம்யக் வியாயாமா. ஓஷோ இத ரொம்ப அழகா விளக்குறார். அதிக சோம்பலும் கூடாது, அதிக வேகமும் கூடாது. ஒரு நடுநிலையான முயற்சி. சிலர் எதையுமே செய்யாம சோம்பேறியா இருக்காங்க. சிலர் எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு ஹசில் கல்ச்சர்ல பரபரப்பா ஓடுறாங்க. ரெண்டுமே தப்பு. ஒரு நதி மாதிரி ரொம்ப வேகமும் இல்லாம தேங்கியும் போகாம நிதானமா ஓடுறது தான் சரியான முயற்சி. இது இன்னைக்கு இருக்கிற பர்ன் அவுட் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு மாதிரி தெரியுது. எல்லாம் வேணும், வேகமா வேணும்னு ஓடி ஓடி களைச்சு போறதுக்கு பதிலா ஒரு சமநிலையான முயற்சி அவசியம். சரி, 7வது. 7வது சரியான நினைவாற்றல், சம்யக் ஸ்மிருதி. இத ஓஷோ சுரதின்னு சொல்றார். அதாவது தேவையற்ற குப்பைகளை மனசுலேந்து அகற்றிட்டு அவசியமான ஒன்ன மட்டும் நினைவுல வச்சுக்கிறது. அவசியமான ஒண்ணுன்னா என்னது? ஷாப்பிங் லிஸ்ட ஞாபகம் வச்சுக்கிறதா? இல்ல, அந்த அவசியமானது தன்னுணர்வு. நான் யார்ங்கிற விழிப்புணர்வை எப்போதும் நினைவுல வச்சுக்கிறது. நீங்க சாப்பிடும்போது, நடக்கும்போது, பேசும்போது நான் இதை செய்கிறேன்ங்கிற உள் உணர்வோடு இருக்கிறது. மத்த எல்லா கவலைகளையும் தேவையில்லாத நினைவுகளையும் மறந்துட்டு இந்த ஒரு நினைவுல நிலைச்சு நிக்கிறது. ஓ, இதுதான் மைண்ட்ஃபுல்னஸ்னு இப்ப சொல்றாங்களோ? நாம செய்யற ஒவ்வொரு செயலையும் முழு கவனத்தோட, விழிப்புணர்வோட செய்யறது. சரி, கடைசியா 8வது படி என்ன? இறுதியாக 8வது சரியான தியானம், சம்யக் சமாதி. தியானம்னா மயக்க நிலையில ஆழ்ந்து போறது இல்ல. சிலர் போதைப் பொருட்களை பயன்படுத்தி அடையிற நிலைய தியானம்னு தப்பா நினைக்கிறாங்க. புத்தர் அத ஜட சமாதி, அதாவது உயிரற்ற நிலைன்னு சொல்றார். உண்மையான தியானம்ங்கிறது முழுமையான விழிப்புணர்வோட உங்களுக்குள்ள என்ன நடக்குது, என்ன எண்ணங்கள் ஓடுதுன்னு கவனிச்சபடியே தியானத்துல மூழ்கிறது. சுருக்கமா சொன்னா விழிப்புணர்வுடன் கூடிய ஓய்வு. தியானம்னா லைட்ஸ் ஆன் வச்சுட்டு தூங்குற மாதிரி. ஆனா தூங்காம உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறது. ரொம்ப தெளிவா இருக்கு. அப்போ இந்த முழு உரையாடலையும் தொகுத்து பார்த்தா ஓஷோ நமக்கு 3 முக்கியமான விஷயங்களை சொல்றார். ஆமாம். முதலாவது, அகங்காரத்தோட செய்யப்படுற தியாகம் உண்மையான துறவில்ல. அது மறுபடியும் ஆசைக்கு தான் வழிவகுக்கும், தகரனுக்கு நடந்த மாதிரி. 2வது, பயத்தின் காரணமாக செய்யப்படுற வழிபாடு உண்மையான சரணாகதி இல்ல. அது உங்களை ஒருபோதும் விடுவிக்காது, அக்னிதத்தனுக்கு நடந்த மாதிரி. 3வதா, உண்மையான விடுதலைக்கான பாதை இந்த 2க்கும் நடுவுல இருக்கு. அதுதான் ஆசைக்கும் பயத்துக்கும் நடுவே விழிப்புணர்வோட சமநிலையோடு வாழ்ற வாழ்க்கை முறை. அதுதான் இந்த 8 நெறிகள் காட்டுற பாதை. சரியா சொன்னீங்க. ஓஷோ அவரோட சொற்பொழிவோட இறுதியில ஒரு அழகான கவிதை வரிய சொல்றாரு. ஒரு துளியாக நீ உதிர்ந்து விட நான் அனுமதிக்க மாட்டேன். ஒரு பெருங்கடலாக உன்னை உயர்த்தவே நான் வந்திருக்கிறேன். இந்த 8 நெறிகளும் நம்ம ஒரு துளியிலிருந்து பெருங்கடலாக மாத்துறதுக்கான வழிதான். மிக அருமையான நிறைவு. இந்த சிந்தனையோட கேட்பவரான உங்ககிட்ட ஒரு கேள்வியை முன்வைத்து இந்த உரையாடலை முடிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உடைக்க விரும்பும் சங்கிலிகள் யாவை? தகரனைப் போல ஆசையின் சங்கிலியா, அல்லது அக்னிதனனைப் போல பயத்தின் சங்கிலியா? ஒரு பெருங்கடலாக மாறுவதிலிருந்து உங்களை தடுப்பது எது? சிந்தித்து பாருங்கள்.